எம்மூர் முன்னேற்றம் கண்டு மறுமலர்ச்சி மன்றம் கண்ட எம்மூர் மைந்தன் திரு சோவண்ணா தேவராஜ் அவர்களை வருக வருக என டென்மார்க் ஒன்றுகூடல் குழு சார்பாக வரவேற்றுக் கொண்டு மேற்கொண்டு அவரது பணிகள் அவரது சேவைகள் பற்றி ரத்தின் ராய் அவர்கள் தொடர்ந்து உரையாற்றுவார். மதிப்புக்குரிய எங்கள் தேவரண்ணாவுக்கும் எனது பாசத்துக்குரிய எமதூர் மக்களுக்கும் எனது அன்பின் வணக்கங்கள். தேவரண்ணாவை பற்றி சொல்லுவதென்றால் பல விடயங்கள் இந்த மேடையில் சொல்லலாம். ஆனால் அவர் எமது ஊரில் சிறந்த கல்வியாளனும் சிறந்த சமூக தொண்டனும் சிறந்த சமூக தொண்டனாக இவர் எங்களது ஊரில் முதல் எமது ஊரில் வந்த ஒரு சட்டத்தரணி, எமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக, எமது ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்த ஒரு மாபெரும் பெரியவர். அவருக்கு நான் முதலில் எங்கள் டென்மார்க்கில் நாங்கள் எப்படி வாழுகிறோம், எப்படி எங்களை பராமரிக்கிறார்கள் என்பதை பற்றி சிறு விளக்கம் அவர் எங்களிடம் கேட்டிருந்தார். அதை பற்றி சிறு டென்மார்க்கை பற்றி அறிய ஆசைப்பட்டிருந்தார். அதை பற்றி சில விடயங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். நாங்கள் டென்மார்க்கு வந்தவுடனே வித்தியாசமான ஆண்டுகளில் வந்தாங்க. 82 தொடங்கி 97 வரையும் இந்த நாட்டுக்கு வந்து கொண்டிருந்தாங்க. வந்து கொண்டிருக்கும் போது எங்களை வந்தவுடனே எங்களை ஒரு அகதி முகாமில் எங்களை வச்சிருந்து, ரெட் கிராஸ் என்று சொல்லி அதையில வச்சிருந்து எங்களை அக்செப்ட் பண்ணின பிறகு இந்த டெனிஸ் அகதிகள் உதவி சங்கம் எங்களுக்கு ஒரு 18 மாதங்கள் எங்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்பு அந்த வைத்துக் கொண்டிருக்கிற நேரங்களில் எங்களுக்கு இந்த நாட்டு மொழியை படிப்பித்துக் கொண்டிருந்தார்கள். மொழியை படித்து முடிஞ்ச உடனே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலை சம்பந்தமாக படித்தார்கள். அங்கே இருக்கின்ற அனைவரும் பெரும்பாலானாக்கள் ஒவ்வொரு வேலை சம்பந்தமாக படித்திருப்பார்கள். உதாரணமாக லேத் மிஷின், அதாவது சிஎன்சியோ அல்லது சாதாரண மெஸ்கின்களை பற்றியோ கோர்ஸோ அல்லது ஏதோ படித்திருப்பார்கள். அல்லது எலக்ட்ரானிக் சம்பந்தமான ஏதாவது படிப்பு படித்திருப்பார்கள். இல்லாட்டி ஒரு பெயிண்டிங்கோ அல்லது ஒரு எங்களை வயது ஒட்டியாக ஒரு பெயிண்டிங்கோ அல்லது ஒரு மரவேலை சம்பந்தமாயோ ஏதாவது ஒரு தொழில் சம்பந்தமான, நான் சிலர்களை விட்டுருப்பேன், அல்லது வெல்டிங் சம்பந்தமாயோ படித்து அது சம்பந்தமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பின்பு அந்த பிள்ளைகள் 190% பிள்ளைகள் இங்கே படித்து நல்ல முறையில் காபூதா உயர்தரம் வரையும் படித்துக் கொண்டும் சில பேர் இருக்கிறார்கள். பெரும்பான்மையானவர்கள் பல்கலைக்கழகம் போய்விட்டார்கள். பல்கலைக்கழகத்துக்கு வைத்தியர்களாகவோ பொறியியலாளர்களோ மற்றும் வேறு சோசியல் ஆபீசராகவோ வந்து இருக்கிறார்கள், வரவும் இருக்கிறார்கள். இப்படியாக டென்மார்க்கில் எங்களோட வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இங்கே டென்மார்க்கில் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வேலை இல்லாத காலத்தில் எங்களுக்கு முதல் இருந்தது 4 வருஷம் அதே சம்பளத்தோட எங்களுக்கு ஒரு வசதி செய்து இருந்தது. இப்போது 2 வருடங்களாக்கி போட்டாங்க. மேலும் இந்த 90 பேர் அது தொழிலாளர் யூனியன் என்ன சொன்னா, எங்களுக்கு ஒரு வருத்தம், அதுல ஒரு விபத்து ஏதாவது ஏற்பட்டால் தகுந்த முறையில எங்களை பராமரித்து நஷ்டஈடு தருவார்கள். அதோட வேலை இழந்தோர் உதவி பணத்தொகை என்றும் தருவார்கள். வேறு மேலும் இங்கே பலதரப்பட்ட கட்சிகள் இருக்கிறது. தற்போது சோசியல் டெமோக்ராட்டி தான் அரசாங்கம் அமைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த கடந்த சில மாதங்களுக்கு முன்தான் இங்கே தேர்தல் நடந்தது. மற்ற இங்கே
இங்கே நிறைய தமிழ் நிறைய தமிழாக்கள் இங்கே இருக்கிறார்கள். எங்கட ஊர் சசிகுமார் சிவகுமார் ஜென்ஸ்குமாரும் அரசியல் ஈடுபாடு இருக்கிறார்கள். மற்றது ரூபன் அவர் மற்றது வேற என்ன குறிப்பிடுவது என்று சொன்னால் இப்ப குறிப்பாக சொல்லுதுன்னு சொன்னால் எனக்கு தெரிய வேணும் பண்றதுக்காக இப்ப சுண்ணப்போக்கு நான் இருக்கிற சிட்டி வந்து சுண்ணப்போக்கு சிட்டியில இருந்து இங்க எங்க ஊராக கலந்து வாழ்ற இடத்துல இந்த உதாரணமா சுண்ணப்போக்கு சிட்டியை எடுத்துக்கொண்டதுனால் அங்கே முருகன் வேல்முருகன் சொல்லி தங்கவேல் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். அவருடைய மகள் மூவரும் டாக்டருக்கு படிச்சு கொண்டது. ஒரு ஆள் டாக்டரா முடிச்சு போட்டா மிச்சம் 2 பேரும் படிச்சு கொண்டு இருக்கிறார்கள். பேரும் பார்த்துட்ட மகன் 3 பேரும் ஒரு ஆள் இன்ஜினியராக விட்டார். மிச்சம் 2 பேரும் டாக்டரா படிச்சு கொண்டிருக்கிறார்கள். மற்ற 3வது சங்காதத்தின் மகன் வந்து இன்ஜினியராக வேலை செய்கிறார். மற்ற யூனிவர்சிட்டியில படிச்சு கொண்டிருக்கிறார்கள். அப்படி மற்றவர்கள் காபோதா உயர்தரம் வரை படிச்சு பல்கலைக்கழகம் போறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். வேறு இப்படியே இந்தியாவில் வந்த அப்படி இந்த ஸ்கேன்ராம் பக்கம் வந்தா பல பேர் இதா சிவகுரு வதனி வைத்தியராக இருக்கிறார். மற்ற பல பேர் இங்க எல்லாம் 190 விதமான ஆட்கள் வைத்தியராகவும் பொறியியலாகவும் நல்ல வகையில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றது இந்த நாட்டு காசு உங்களுக்கு தெரியும் குரோன் என்று சொல்றது. மற்ற என்னது அந்த ஒரு குரோன் வந்து இலங்கை காசுக்கு கிட்டத்தட்ட 19-20 ரூபா வர மாட்டேன் நினைக்கிறேன். 100 ரூபாய் காசை விட கொஞ்சம் கூட பெருமதி கூட. மற்றது இங்க எங்களுக்கு வந்து பெரும்பாலும் டென்னிஸ்காரருக்கு இருக்கிற சலுகைகள் தான் என்ன அவைக்கு இருக்கிற சலுகைகள் அதே சலுகைகள் தான் எங்களுக்கு. ஒரு வெளிநாட்டுக்காரர் என்று சொல்லி ஒரு வித்தியாசமாகவோ துவேஷமாகவோ ஒரு இடத்திலையும் எங்களை பார்க்க வேலை செய்கிற இடத்துல சில நேரத்தை உங்களுக்கு இருந்தாலும் ஆனா அந்த சட்டத்தின்படி நாங்கள் எல்லாரும் சமன் என்று தான் ஒரு பாகுபாடும் இல்லாமல் தான் எங்களை பராமரித்துக் கொண்டு வருகிறார்கள். மற்றது இங்க அரசாங்கம் மாறினதே ஒரு தமிழற்ற பிரச்சனையால நீனா ஹன்சன் என்று சொல்லி முதலில் இருந்த அரசாங்கம் மாறினதே தமிழற்ற பிரச்சனை சொன்னா தமிழற்ற குடும்பத்தை இங்க கூப்பிடுறத நிறுத்தினதால நீனா ஹன்சன் இங்க கவர்மெண்டே மாறினது ஒரு தமிழற்ற பிரச்சனையால நீனா ஹன்சன் சொல்லி அவர் வெளிநாட்டு அமைச்சராக இருந்தார். தமிழ் செய்ய என்று சொல்லி அது ஒரு பெரிய பழக்கா பல வருடங்கள் நடந்த வழக்கு. மற்றது கிட்டத்தட்ட டென்மார்க் வந்து இலங்கையை விட கொஞ்சம் சிறிய நாடு. 500 தீவு கூட்டங்களால கிட்டத்தட்ட சிங்களம் பெரிசமான 500 தீவு கூட்டங்கள் சேர்ந்த ஒரு நாடு. பெரிய இந்த நாட்டு சனத்தொகை இலங்கை சனத்தொகையை விட 3-1 மடங்கு. சரி, இலங்கை சனத்தொகை 3-1 மடங்கு. 3-1 மடங்கு. 4 கொண்டு வந்துட்டு. மற்றது இங்க முதல் பெரிய உலகத்திலேயே மிக நீண்ட பெரிய பாலம் டென்மார்க்ல தான் இருக்கிறது. பாலம் முதலாவது டென்மார்க்ல மிக நீண்ட பாலம் இப்ப ஜப்பான்ல கட்டி போட்டார்கள் சொல்றார்கள். மற்றது 2வது விஷயம் வந்து மிகவும் சந்தோஷமான நாடு என்று சொல்லி டென்மார்க்க உலக நாடுகள்ல கணக்கெடுத்ததுல முதலாவது சந்தோஷமாக வாழ்ற நாடு டென்மார்க்கை தெரிவு செய்திருக்கிறார்கள். இப்ப ஒரு இன்டர்நெட்ல பார்த்த தகவல்கள் தான் இதுகள். மற்றது அழகான கட்டிடம் ஆர்கிடெக்ட் முறையில் அழகான கட்டிடம் டென்மார்க்ல தான் கோப்பன்ஹேகன்ல கட்டப்பட்டிருக்கிறது. உலகத்திலே 120 நாடுகள்ல 6 இடத்துல டென்மார்க்ல தான் ஆர்கிடெக்ட் சிறந்த முறையில நடக்குது என்று சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் எங்கட டென்மார்க் நாங்க புடுபுறத்துக்கோ அதுக்காக இல்லை, உண்மை விஷயத்தை நாங்க சொல்லி அறிய விடப்பட்டதுக்காகத்தான் சொல்றோம். மற்றது மற்றது இங்க என்னன்னு சொன்னால்
மிகவும் சில ஆரம்ப காலத்துல மிகவும் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்தாங்க. காலமா 4 சில எல்லாரும் மண்டியில 4:30 ஒழும்பி இந்த கொட்டுற மழையிலையும் கொட்டுற பனியிலையும் வீடு வீடா நியூஸ் பேப்பரை கொண்டு போட்டு அதுல ஒரு கொஞ்சம் காசு எடுத்து ஒரு வேலைக்கு போய் என்ன சொன்னா வீட்டு கடன்கள் வீட்டு இந்த இதுகளை தீர்ப்பதற்காக ஒரு வேலைக்கு போய் மிச்ச பேரை கூப்பிட வேணும் கொள்ள வேணும் இந்த பிரச்சனைக்காக ஒரு வேலைக்கு போனாங்க. ஒரு வேலைக்கு போட்டு பின்னேரம் வந்து விளம்பரம் போடுவாங்க. விளம்பர பேப்பர் போடுவாங்க. இப்போ தற்போது நிலைமையில இதுகள் குறைஞ்சு விட்டது. ஆனால் இப்படித்தான் ஆரம்பத்தில் எல்லாரும் செய்து கொண்டு இந்த வேலையால் செய்து கொண்டு இப்போ இந்த அவசர வாழ்க்கை கொஞ்சம் குறைஞ்சு விட்டுன்னு சொல்லுவாங்க. விளம்பரங்கள் அதுகள் போடுறது கொஞ்சம் குறைஞ்சு விட்டது. மற்றது இப்போ ஐரோப்பாவிலேயும் உள்ள பினான்ஸ் துறை கொஞ்சம் டென்மார்க்கையும் மிகவும் தாக்கித்தான் இருக்கிறது. அதாவது கன பேர் இப்ப பொருளாதார பிரச்சனையாக கன பேர் வேலை இழக்க வேண்டிய நிர்பந்தத்தில் வந்து விட்டன. ஏனென்று சொன்னால் ஒரு 4 வருஷமாக இருந்தது 2 வருஷமாக குறைச்சதால இந்த பொருளாதார பிரச்சனை எத்தனை பேர் இந்த டென்மார்க்ல இருக்கிற அனைவரும் பேர் வீடுகள் வேண்டியிருக்கிறார்கள். எங்களோட ஊராக்கள் அது வீடுகள் இந்த காசு கட்டுற பிரச்சனைகள் எல்லாம் வந்துவிட்டு சொன்னால் இந்த பொருளாதார நெருக்கடியால காசு கட்டுற பிரச்சனைகள் எல்லாம் வந்துவிட்டு மற்ற கலாச்சாரத்தை பொறுத்தவரையில இங்க ஒருவனுக்கு ஒருத்தி என்ற இல்ல. இப்ப ஒரு காலம் ஆளுவினா பிரச்சனைனா டைவர்ஸ் பண்ணி போடுவினா இன்னொன்று கல்யாணம் செய்வினா அப்படித்தான் டென்னிஸ்காரர் அவர் விருப்பமில்லை சொன்னால் பிரிந்திருப்பினார். பிள்ளைகள் இருந்தால் சனி ஞாயிறு போய் சந்திப்பினர் திரும்பினா சந்திப்பின விருப்பம் இல்லாட்டி சொன்னா சோசல் அப்படியானது. மற்ற கிரீசஸ் சென்டர் சொன்னால் இப்ப ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை சொன்னா கிரீசஸ் சென்டர் அதிகமா கிரீசஸ் சென்டர் சொல்லி ஒரு இடத்துல போய் இருக்கணும். அநேகமான தமிழர் பொம்பிளைகள் அராபு பொம்பிளைகள் கூடுதலாக கிரீசஸ் சென்டர்ல இருக்க நிலைமை இப்போதும் வளர்ந்து கொண்டு வருகிறது ஒரு கணக்கீடு சொல்லுவோம். எங்கட ஊராக்கள் அப்படி எங்கட உத்தரம் அப்படி இல்ல. ஆனா தமிழ் பொதுவான தமிழ் ஆக்கள் அப்படி இருக்கிறன்னு சொல்லி ஒரு கணிப்பீடு உண்டு. மற்றது வேற என்ன சொல்லுவது வேற நாங்க கலந்து விளையாடுவோம். மற்றது தலைவர் என்ன மற்றாக்களும் வேற விஷயங்களை சொல்லுவாங்க தானே சரியான சரியான பாமா எடுத்து வேத்து அதாவது அங்க இருந்தே நீங்க உங்களுடைய போன்களை கேட்கலாம். ஹலோ அரை மணி நேரம் வேடிக்கை வினோத நிகழ்வாக நடத்த இருக்கிறோம். யாராவது பாட விரும்புபவர்கள் பாடலாம். அதாவது கதைகள் பழைய கதைகள் பல ஊர்கதைகள் அதாவது பற்றி சொல்ல விரும்புகிறாங்க. அதாவது மன்றத்தை பற்றி கணக்குளம் வாசியாலை பற்றி சாந்தியை பற்றி உங்களை பற்றி கடைசியா நடந்த சம்பவங்களை பற்றியோ அல்லாட்டி இப்ப நடக்கிற சிறுகேடுகளை பற்றியோ ஏதாவது சொல்ல விரும்புகிறவங்க தயவு செய்து நீங்க சொல்லலாம். எல்லாத்துக்கும் நீங்கள் கேட்கலாம். அவர்கள் அண்ணன் தான் வந்தவர்கள் அவர்களுக்கான பதிலை சொல்வார்கள். ஒரு கதை மணி நேரம் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் பரவாயில்லை. கொஞ்சம் அதுக்கு முதல் சிவமானவர்கள் தன்னுடைய சீட்டுடைய ஆற்றுவாங்க. வணக்கம். நான் என்ன சொன்னா இப்ப எங்களை ஊரை பொறுத்தவரையில தேவரன் சொன்னால் அங்கத்து சமுதாய சீர்கேடுகள் கூடி அதிகரித்து கொண்டு போகுது. மற்றது கல்வி மிக மோசமான நிலையில பின்தாங்கி கொண்டு காரணம் என்னென்று சொன்னால் அங்க மதவாதங்கள் ஒரு பக்கம் ராணுவத்தினால கொடுத்து மக்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள்.
மறுபக்கம் வந்து என்ன சொன்னால் அங்க வளர்ந்து வர பிள்ளைகள் எல்லாம் ஒரு அனாதம் இல்லாத வழியா போய் கொண்டிருக்கிறார். காரணம் என்னென்று சொன்னால் அங்கே சூழல் சுற்றாடல் வந்து அதுக்கேற்ற சாதகமா இருக்கின்றது. அதை கண்டிக்கிறதோ அதை நல்வழிப்படுத்துறதுக்கோ அதை நல்ல பாதையை கொண்டு போறதுக்கோ யாருமே அதுக்கு ஒரு வழிகாட்டியாக அங்க இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால் அங்குள்ள சமூகம் நான் அறிந்த வகையில் சீர்கேட்டில் அந்த கலை பின்தங்கி கொண்டுதான் போக வழிய முன்னேற்றுவதற்கு யாருமே அங்கே இல்லை. அது என்ன பொறுத்த வகையில் என்று சொன்னால் நீங்கள் ஒரு இதுக்கு ஒரு விழிப்புணர்வை ஊட்டி அங்குள்ள ஒரு 2-3 பேரை தெரிவு செய்து அந்த அங்குள்ள மக்களை வந்து ஒரு நல்ல பாதையில கொண்டு போகணும்னு சொன்னால் அதுக்குரிய சம்பளத்தை நாங்கள் இங்கே வந்து அவர்களுக்கு வழங்குவோம். நீங்கள் ஒரு 2-3 பேரை தெரிவு செய்து ஒரு விழிப்புணர்வை ஊட்டவும். ஏன்னா அப்படியான ஆக்களை தவறான பாதையில போற ஆக்களையும் மற்றது மதமானங்களை எந்த நேரம் பார்த்தால் அந்த வாசாலை குந்தையில கணிப்பலன் சன நிலையத்துல எந்த நேரம் பார்த்தாலும் அந்த மக்கள் வந்து மதமானத்தை அந்தி விட்டு ஒரு தரங்கட்ட வழியெல்லாம் போறா கலவை கொள்ள அப்படியான சூழ்நிலை அது அதிகரித்து கொண்டுதான் போகும். அதை வந்து நீங்க நிறுத்தவும். ஆனா அதுக்கு நீங்களே ஏதாவது ஒரு வழியில ஒரு 2-3 பேரை தெரிவு செய்து அவர்களுக்கு நாங்க சம்பளம் கொடுப்போம். இங்க இருந்து அது நாங்க உறுதியா சொல்லுவோம். அப்படியான சமுதாயம் அவர்களுக்கு கட்டாயம் நாங்க சம்பளம் கொடுப்போம். நீங்க அதை பொறுக்கா நீங்களா உதவியை செய்ய வேண்டும். நீங்களா ஒரு பெரியதா இருக்கிறபடியா நீங்க அப்படியான சமுதாயத்தை ஒரு நல்ல கொண்டு நீங்க உதவி செய்தீங்க நல்லா இருக்கும். நாங்கள் புலம்பெயர்ந்து 25, 27, 30 வருஷம் இருந்தாலும் எங்கட நாங்கள் வந்து ஏதோ ஒரு நாளைக்கு அங்கதான் போக போறோம். ஏனென்றா இந்த நாடு வந்து என்னன்னு சொன்னா போற போக்கில் என்னன்னு சொன்னா பொருளாதார சீர்கேடுகள் வருது. பொருளாதார தாக்கம் வரைக்கலாம் எங்களை தாக்குறதுக்கு ஒரு இனம் உருவாகும். எங்கட நாட்டில உருவாக தெரியும் நினைக்கிறேன். அதே சூழ்நிலை தான் இங்கே உருவாகி கொண்டு இருக்கு. காரணம் வந்து இன்னொரு 15-20 வருஷத்துல இந்த இப்படியான ஒரு பிரச்சனை உருவாகும். ஏன்னா பொருளாதார பிரச்சனை வரைக்கலாம் அந்த வெளிநாட்டு உரிமையில இவர்கள் பிரச்சனை கொடுப்பார். அந்த நாங்கள் போக வேண்டியது எங்களுக்கு ஒரு நாட்டுல. ஆகவேதான் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டா இது நல்லா இருக்கும். நன்றி. அரசியல் நாட்டு பிரச்சனை தயவு செய்து கலக்க வேண்டாம். அரசியல் தயவு செய்து கலக்க வேண்டாம். உங்களுக்கு உங்களோடு சம்பந்தமான விஷயம் மற்றவங்களோட சமுதாய செய்திகள் மற்றவர்கள் கொள்ளுமாறு பணிவாக கொண்டு போவதுதான். தயவு செய்து அரசியலோ ராணுவத்தையோ ஆரையோ இங்கே இருக்க வேண்டாம். தயவு செய்து இப்ப நான் கதைக்க வரேன்னு சொன்னா எல்லாம் ஊர் விஷயம்தான். கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முதல் பனிப்பில் நெட் என்ற ஒரு இணையத்தை துவங்கி இருந்தாங்க. அந்த இணையத்தை துவங்கினதுக்கான ஒரு நோக்கம் வந்து பனிப்பிலத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். தவறவிட்ட சில அதாவது ஆரம்ப காலத்தில் எங்களால் முடியாத சில விஷயங்களை வந்து திருப்திகரமா செய்து முடிக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோட ஒரு அபாவில் தான் வடிக்கிட்டுறாங்க. அந்த வடிக்கிட்ட அந்த பனிப்பில நெட்டு வடிக்கிட்ட காலத்தில் இருந்து அதில் அறிமுகப்படுத்தப்பட்ட 2 புனர்நிர்மாண திட்டங்கள்ல இந்த 2ஐயும் அறிமுகப்படுத்தினது நான் தான். முதலாவது பனிப்பிலம் அம்பாள் சனசுமந்தியத்தின் புனர்நிர்மாண திட்டம். அந்த புனர்நிர்மாணம் ஏன் தேவை என்றதை தேவரண்ணைக்கு வழங்கப்படுத்த தேவையில்லை. வெளிநாட்டில் இருக்கிற நாங்கள் 1944ஆம் ஆண்டு இந்த இரட்ட மாடியிலே ஒரு வாசியசாலையை கட்டணும் என்று அந்த காலத்து இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட அந்த வாசியசாலை சீரழிஞ்சு கொண்டு போறது எங்களால நிறைய நிழற்படங்கள் மூலமா கண்டு அந்த கவலைப்பட்ட விஷயத்தால் தான் அந்த வாசியாலை புனர்நிர்மாணம் செய்யணும் என்ற ஒரு முடிவெடுக்கப்பட்டு பனிப்பில நெட் அதை அறிமுகப்படுத்தினார். அந்த அறிமுகப்படுத்தின நேரம் வந்து
வாசியசாலைக்குன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் உள்ளுக்கு இருந்தால் அவ்வளவு பிரச்சனையை நான் தனிய கிட்டத்தட்ட நிறைய ஆதரவோட இந்த வெளிநாட்டு முழு விஷயத்தையும் அணியின ஆள் என்ற ரீதியா நான் முழு விஷயத்தையும் இல்லை சொல்ல வேண்டி கிடக்கு. என்னென்றால் தேவரண்ணை அறியாத நிறைய விஷயங்களும் இருக்கு. ஆனால் இதை பற்றி நான் தேவரண்ணையோட 2 தரம் கழிச்சிருக்கிறேன் இந்த விஷயத்தை ஆராய்ச்சி. ஆனா பரிபுலம் வாசாலைக்குரிய பிரச்சனை வந்து ஆலயத்துக்கும் வாசாலைக்கும் பிரச்சனை இருக்கின்ற அந்த ஒரு நோக்கில தான் நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்தும் அதுக்கு தடை வந்து கொண்டிருந்தது. ஆனால் நான் நேரடியா எந்த காலத்திலையும் ஆரம்பத்தில் வாசியால அதாவது கோயில் நிர்வாகம் ஒன்று இல்லாதபடியா கோயிலை நடத்துறவையோட கதைக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கல. அந்த நேரத்தில் பலர் எல்லாரும் அதை பலரோட ஆலோசித்த அளவில் அது கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னா 44ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த வாசாலைக்கான உறுதி எந்த கையில இப்பவும் இருக்குது. இங்கிலாந்து அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அந்த உறுதி, அந்த வாசாலைக்குரிய நிலம், அதுக்கான அத்தனை பத்திரங்களோடையும் நான் வச்சிருந்தபடியா தான் நான் அதாவது ஆலயத்தின் பொறுப்பாளர்களோட ஆலயத்தை இன்றைக்கு நடத்துனர்களோட நான் கதைக்க விரும்புகிறேன். ஆனா காலப்போக்கில் நான் ஒன்றே அறிஞ்சு கொண்டேன். இதுக்கு இடையில வைக்கப்பட்ட சில இடத்தரகர்கள் வாசாலை கட்டுறத விருப்பமோ இல்லையோ 2 பகுதியையும் தூண்டி விட்டு ஒரு கூத்து பார்க்குற மாதிரி தான் நான் தெரிஞ்சிருப்பேன். ஊர்ல உள்ளவதான் கூட அது இதுக்குள்ள இணையம் ஒன்றை உருவாக்கிறோம்னா இணையத்துல நாங்க நிறைய விஷயங்களை நேரடியா செல்போன் மூலமா கதைச்சு அந்த நேரடி பேட்டிகள் முழுக்க எந்த களவு போய் இல்லாமல் வெளியிடப்பட்டது. அது ஆறா இருந்தாலும் பேட்டி கண்டோமோ அவைகிட்ட இருந்து வெளியிடப்பட்டது. இது எல்லாரும் இணையத்துல எல்லாரும் இதை வடிவா வாசிச்சவர். இந்த காலகட்டம் ஓடிக்கொண்டிருக்க கட்டுறதுக்கான ஒரு சரியான தலைவர் 8 வருஷமா ஒரு நல்ல ஒரு தலைவர் நல்ல ஒரு நிர்வாகம் மறுபுறத்தில் இயங்குது. ஆனால் அதை இயங்க முடியாமல் சமூகவாதிகள் என்று கூறிக்கொண்டு ஊருக்கு நாங்கள் உபதேசம் செய்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சில முதலையர் தான் சொல்லணும். இவர்களால அவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கப்பட்டதால தான் அந்த நிர்வாக சபை தன்னை இயங்க முடியாமல் முடக்கப்பட்டது. நான் கடைசியா எடுத்த முடிவின்படி நேரடியா ஐயர்மாருக்கு டெலிபோன் அடிச்சு நேர கேட்டேன், உங்களுக்கும் வாசாலைக்குமான பிரச்சனை என்ன பிரச்சனை, உங்களுக்கும் வாசாலைக்கும் என்ன பிரச்சனை, வாசாலைக்கு நீங்க உங்களோட தான் நிலம் என்று சொன்னால் அதுக்கு நீங்க வழக்க போடுங்க, வழக்கை ஆடுங்க. வாசாலைக்கு எங்களை கட்ட விட்டால் நாங்கள் வாசாலை கட்டி போட்டு எங்களோட பாட வாசாலை புனர்நிர்மாணம் செய்யப்பட்ட பிற்பாடு அந்த வாசாலைய நிர்வாக சபைக்கு உரிய அந்த சகல தகுதிகளோடையும் வாசாலை நிர்வாகப்படம் என்றாதான் எங்க நோக்கம். அதாவது வந்து திருப்பியும் ஒரு பாடத்தால ஒரு கணனி கல்வி ஒழுங்கான முறையில் அந்த நிர்வாகம் அமைக்கிறதுக்கு ஒழுங்கு பண்ணி ஐயர்மாரோடைய கதைக்கு எல்லாம் முடிவெடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு இது ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் இன்றைக்கு காலகட்டம் நீங்க வாரத்துக்கு 2 மாதத்துக்கு முதல் இந்த அதாவது நிர்வாக நடத்துனர்களாக என்று கூறப்படுற அவர்களோட அதாவது ஐயர்மாரோட கதைக்கு அவ என்ன சொன்னு சொன்னா தங்களுக்கு இதை பற்றி எந்த வித பிரச்சனையும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். சொல்லியும் ஒரு சிலர் வெளிநாடுகளில் இருந்து சென்ற ஊருக்கு சென்றவை நிறைய தடங்களை கொடுத்திருக்கிறோம். அந்த ஐயர்மாரை ஒத்துக்கொண்டதுக்கு நிறைய தடங்களை தந்திருக்கிறோம். நான் இதுல பேர் சொல்ல விரும்பல. நிறைய பேர் 1-2 பேரை நேரடியாகவே நான் டெலிபோன்ல அந்த தடங்கள் கொடுத்ததுக்கான ஒரு மூமெண்ட் நான் இங்க இருந்த ஒன்று நான் செய்த வேலையை ஓப்பனா சொல்ல விரும்புறேன். யார் வெளிநாட்டில இருந்து போய் ஒரு மீட்டிங் வைக்கணும், தலைவர்மாரை கூப்பிட்டுறோம். தலைவர் மூமெண்ட் டெலிபோனை ஒன் பண்ணி தலைவராக இருக்கலாம், செயலாளராக இருக்கலாம், நான் ஆளை வச்சிருக்கிறேன் பயன்படுத்து. மூவல் டெலிபோன்ல நடக்கிற மீட்டிங்ல அத்தனையும் நான் டெலிபோன்ல கேட்பேன் என்ன நடக்குது. அவ்வளவும் அறிஞ்சுதான் நான் கடைசி கட்டமா முடிவெடுத்தது வந்து எங்களோட சேர்ந்து எங்களுக்கு பின்னால இருந்து கொண்டு சில பேர் முதுகுல குத்துற தன்மை இருக்கின்றதான். ஆனா நான் செய்த வேலை பிழையா இருக்கிறேன். ஆனா நான் நிறைய பேரை இந்த டெலிபோன் மூலமா அடையாளம் காணப்பட்டது. அது இப்ப இதே நான் தேவரண்ண இருக்கைக்கு சொல்றேன்னு சொன்னால் ஊரிலேயே தொடர்ந்து இருக்க போற ஒரு ஆள் தேவரன். அதாவது வந்து தேவரண்ணா வக்கீல் என்ற ரீதியா நான் கதைக்கிறேன். வக்கீல் என்றது இது அவருடைய தனிப்பட்ட தொழில், தன்னை சுய சேவைக்கு அவர் தன்னை பிழைப்புக்காக நடத்துற தொழில். தனிப்படத்துல ஒரு முக்கிய ஒரு அதாவது சமூகவாதி என்ற ரீதியா நான் இந்த விஷயத்தை சொல்றேன். ஆனா இதுல என்னன்னு சொன்னா இது ஒரு வாசாலைக்குரிய பிரச்சனை. ஆனா இன்னைக்கும் இந்த வாசாலை பிரச்சனையில
தலைவர் வந்து இப்ப இருக்கிற தலைவர் வந்து தற்சமயம் தான் விலக போறேன்னு சொல்லியிருக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னா, சிலர் வெளிநாட்டில இருந்து போனவை இலங்கையில வெளிநாட்டில இருந்து போனவருக்கு உதவி என்ற காரணத்தால அவரை கையுக்குள்ள காசை கலைக்கிறதுக்கு அவர்களை வச்சுக்கொண்டு 2 பேரும் சேர்ந்து என்ன செய்திருக்கிறோம்னு சொன்னால், 2 பேரும் சேர்ந்து செய்த வேலை என்னன்னு சொன்னால், இப்ப நாங்கள் உதாரணத்துக்கு நாங்கள் எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணியோம். தலைவரை சொல்லி இருக்கிறோம், என்ன தங்கராஜுவும் தலைவரும் வாஜாலிய கடிக்கிற மேலே இருக்க போறாங்க. இப்ப இதுகள் வந்து கரிப்புலத்துல கேவலத்தை தான் காட்டு. கரிப்புலத்துல கேவலம் என்னன்னா, ஒரு சமுதாய முன்னேற்றத்துக்கு வெளிநாட்டுல இருந்து அவன் இரவுல பகல்ல கஷ்டப்பட்டு நேரங்காலம் வராமல் உழைச்சு காசு எனக்கு காசு ரெடி ஆயிடும். இந்த காசை பயன்படுத்த தெரியாத ஒரு கரிப்புலத்துல வந்து எந்த காலத்துல முன்னேற்ற முடியும் என்றது ஒரு முதலாவது கேள்வி. இந்த கரிப்புலம் வாசியாலையை வச்சு கேள்வி. 2வது பிரச்சனை, மரமலர்ச்சி மன்றத்துக்கு சொல்லி திரு சந்திரன் அவர்கள் ஆஸ்திரேலியாவில இருந்து படம் வரையப்பட்டு 10 வருடம், இன்னைக்கு 11 வருடங்களுக்கு முன்பு இந்த படத்தை வரைஞ்சி அவர் கிட்டத்தட்ட சொல்ல போனா முக்கிய ஆக்களுக்கு மன்றம் சம்பந்தப்பட்ட முக்கிய ஆக்களுக்கு அந்த படத்தை காட்டியிருந்தவர். அதுல தேவரண்ணையும் ஒரு ஆள், அது மாதிரி வேற மன்றம் சம்பந்தம். அந்த படம் அவ்வளவு காலமும் முடக்கப்பட்டிருந்தார். அதாவது அவர் அதை செயற்திட்டத்துக்கு கொண்டு வர முடியாமல் இருந்த விஷயத்தை பரப்புற நெட் மூலம் அதை அறிமுகப்படுத்தி அந்த ப்ராஜெக்டை அறிமுகப்படுத்தி கருத்து வாதத்துக்கு ஏன் இணையம் விடுவதுன்றதுக்கு நான் ஓப்பனா சொல்ல போனேன். கருத்துன்றது வந்து மக்கள் இந்த கருத்துங்களுக்கு தேவை. அதாவது ஒரு சுதந்திரமான கருத்து தேவை. அது நன்மையோ தீமையோ அந்த கருத்து வெளிநாட்டில் இருந்தால் தான் நிச்சயமா ஒரு கரிப்புலத்தை முன்னேற்றத்துக்கு உதவும் என்று நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த 2ஐயும் மன்றத்து ப்ராஜெக்ட் கூட நான் கரிப்புலம் வாசாலைக்கான முழு ஒழுங்கும் செய்த காலத்துல மன்றம் துவக்கப்பட்டது. நான் என்ன கற்பனை பண்ணினான்டா, மன்றத்துக்கு என்ன பிரச்சனை இப்ப குன்றதுக்கு இடையில செய்து கொடுப்பாங்க மன்றக்காரர். ஆனா இந்த பிரச்சனை எப்படி மன்றத்துக்கு முளைவிட்டது என்று சொன்னார். யோசிச்சு பாருங்க பாப்போம். எவ்வளவு ஒரு ஒர்க்கங்கட்ட வேலை எங்களுக்கு அவமானமாக மன்றம். நான் ஒட்டுமொத்தம் பணிப்பிடம் தான் கதைக்கிறேன். நான் ஒட்டுமொத்தமா காலடி மன்றம் பிரிச்சு கதைக்க விரும்பல. அடுத்தது பணிப்பிடத்துல ஒட்டுமொத்தமா 39 கோயில் இருக்கு. 4 கோயில், சிவன் கோயில், இடுமன் கோயில், முருகன் கோயில், இடுமன் கோயில், அம்மன் கோயில், பிள்ளையா கோயில். இந்த 4 கோயிலையும் ஒரு மனுஷன் வச்சிருக்கிறான். மிச்சம் 35 கோயிலுக்கு 35 நிர்வாகம் உருவாக்கப்பட்டிருக்கு. 35 நிர்வாகமும் 35 பேருட்ட தன்னை விட்டு பக்கத்து வீட்டுக்காரருக்கு சுண்டை அனுப்பி காதிட்டு கோயில் கட்டுது. இந்த கோயில் கட்டுறதுக்கு மாத்திரம் நிர்வாகம் உருவாக்க முடியும் பணிப்பிடத்தில் என்றால், ஒரு சமுதாய முன்னேற்றத்துக்கு சமுதாய ஒரு முயற்சிக்கு இந்த நிர்வாகம் உருவாக்காமல் இவ்வளவு நாளும் கிடக்கிறதுக்கு என்ன காரணம்? இது ஆராயப்பட வேண்டிய முக்கிய விஷயம். நாங்கள் வெளிநாட்டில் ஊருன்னு சொல்லி சாகுறோம். ஆனா பணிப்பிடத்தில் இருக்கிற அத்தனை ஒட்டுமொத்த ஜனமும் நாங்க இங்க அனுப்புற காசை வச்சு கொண்டு வீண்தனமான வேலை வெட்டி இல்லாமல் வயலை காடாக்கி போட்டு வேலிய வெட்டி என்னன்னு சொல்றோம், வேலியில வெட்டி போட்டு மதுளாக்கி போட்டு வீட்டிலையும் வேலை இல்லாமல் நாட்டிலையும் வேலை இல்லாமல் எங்களை ஒரு பிரியன் விதரன் ஆகிப்போம். அதாவது எங்கள்கிட்ட இருந்து வார காசு மட்டும்தான் தேவை. ஆனா தாங்கள் செய்யறதான் செய்வோம், பார்த்து கொண்டு இருந்தோம். இதுதான் நாங்க அதை குறிக்கும். இது எங்களால பொறுத்து கொண்டு நடுக இருக்கல. இது இந்த 3 ப்ராஜெக்டுக்கு நான் ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, இதுல நீங்க இருக்கிற எல்லாருக்கும் தப்பான சில கருத்துக்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. மன்றம் சம்பந்தப்பட்டும் இருக்குது, வாசியத்தால சம்பந்தப்பட்டும் இருக்கு. மற்றது கோயில் என்றது வந்து நான் நேரடியா சொல்றேன், நான் கடவுளுக்கு எதிர்ப்பானவன் அல்ல. கோயில் கட்டத்தான் வேணும். ஆனா கோயில் உள்ள ஊர்ல தான் குடியிருக்க வேண்டாம்ன்றது. ஆனா கோயிலே இருக்கிற ஊர்ல குடியிருக்க சொல்லி வீட்டுக்கு வீடு கோயில் கட்டி கொண்டிருக்கிறாங்க. முந்தி திருவிழா முடிஞ்சு நாங்கள் வைரவரை வச்சு போட்டு பூஜை பண்ணதுன்னா இப்ப கோயிலா இருக்கு. அம்மன் கோயில் திருவிழா முடிஞ்சால் ஒவ்வொருத்தனும் பக்கத்தில் வீட்டுல கிடக்கிற மரத்துல ஒரு சிலை வச்சோம். எங்கட சாத்திர சமுதாயப்படி சிலை எடுக்கப்படாது. பிறகு தாபோய் விளக்கு வச்சு, தேப்பன் விளக்கு வச்சு, பரம்பரை விளக்கு வச்சு இப்ப கோயிலா விட்டு. இப்ப ஒரு பரம்பரைக்கு ஒரு கோயில். அவ்வளவு கோயிலுக்கும் வைரவருக்கு 4 அடிப்படையில கோபுரம் கட்டி. இது இப்ப எங்கட ஊர்ல வைரவருக்கு எல்லாம் பெரிய விளையாட்டு. இனி மினி கோபுரம் சிடி கோபுரம் எல்லாம் வரப்போகுது. ஆனா டெவலப் பண்றதுக்கு முதல் எது தேவை, பணிப்பிடத்துக்கு எது தேவை? முதல் படிப்பு சீரழிஞ்சிருந்த காலம், படிக்க காசு இல்லாமல் இருந்த காலம் இருக்கு.
இப்ப தேவரண்ண படித்த காலம் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் கிடக்கு. தேவரண்ணே வேற ஒரு திருநெல்வேலி இல்ல நெல்லியடி சின்னவேலியில் ஒரு பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்லாம் படித்தவர். இவர் அநாத பள்ளிக்கூடம் உண்டு, அதாவது வருமானம் குறைஞ்ச பிள்ளையர் படிக்கிற பள்ளிக்கூடம். அதே நிலைக்கு இல்லாம இதை இப்ப நான் ஏன் பாருன்னா பழைய நிலம் இப்ப புதுசா எல்லாம் கிடக்கு. இது பசையண்டா ஒவ்வொரு வீட்டிலும் பணப்புலம் பேர் பண்ணாதான் கூட பணப்புலம் சொல்ற அளவுக்கு வந்து விட்டு இந்த நிலையில இருக்கிற நாங்க ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு பணிப்புலத்திலே ஒரு சமுதாய சீரழிவு தொடர்ந்து போய்கொண்டிருக்கு. அதாவது இந்த வீட்டு வழக்கு தீர்க்க போற இந்த சமுதாயவாதிகளால இன்னத்துக்காக ஒரு விஷயத்தை உருவாக்க வெளிக்கிற அந்த ஜனத்துக்கு ஆதரவு தர முடியல. கிட்டத்தட்ட படிக்க பட்டதாரிகள் உட்பட சொல்றேன், தேவரண்ண இருக்கக்கூடியதாக சொல்றேன். நான் என்னல ஒளிச்சு மறைச்சு கதைச்சு பழக்கம் இல்லை, நேரடியா சொல்றேன். பனிப்புலத்துல படிக்க பட்டதாரிகள் நிறைய பேர் இருக்கிறோம். எல்லாரும் தனக்கே இந்த ஜோலி. இங்க வந்தா இவனுக்கு அவனை பிடிக்குதில்ல, அவனுக்கு இவனை பிடிக்குதில்ல, இவன் செய்ய வலிக்கிட்டா அவனுக்கு பிடிக்குதில்ல. இடியப்ப சிக்கலை விட இடியப்பத்தை கூட சிக்கல் எடுக்கலாம் போல விட பனிப்புலத்தை சிக்கல் எடுக்கிறார்கள். அவ்வளவு கேவலம். இவ்வளவுக்கு பிறகுதான் பனிப்புலன் நெட்டில இருந்து பன்கோம் நெட்டில் ஒரு இணையத்தை தொடங்கி இருந்தேன். நான் தொடங்கினதுக்கான காரணம் இணையத்தில இருந்து இணையத்தை மாற்றி சண்டை பிடிச்சு கொண்டு தொடங்க. எனக்கு பனிப்புலன் நெட்டில துணிச்சலா எழுதுற சில விஷயங்களுக்கு பனிப்புலன் நெட்டுக்கு ஒரு நிர்வாக சபை இருக்கு. அந்த நிர்வாக சபையால எல்லாத்தையும் எலவுட் பண்ண முடியாது. அப்ப அவை விட்ட அதற்காக அவையோட சண்டை பிடிக்கிறார். நான் முடிவெடுத்தது இனிமேல் 10 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை நடத்தி காட்டவே முடியாது. எங்களோட ஆட்களுக்கு தனியன் செய்ய முடியும். நான் பன்கம் நெட் இப்ப துவங்கின ஒரு விஷயம் சத்துணவு திட்டம். பனிப்புலத்தில பாலர் பாடசாலைக்கான சத்துணவு திட்டம். நான் எத்தனோ பேரை நம்பி இருந்து எத்தனோ நிர்வாகங்களை நம்பி இருந்து ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்கு தோட்ட காரணத்தால் தான் ஒரு தனி மனுஷனை பனிப்புலத்தில் தெரிவு செய்து ஒரு தனி மனுஷனா நான் எந்த காலத்துல துவங்கின விஷயத்துக்கு இன்றைக்கு நிறைய ஆதரவுகள். அங்க முதல் தெரிவு செய்யப்பட்டால் ஈஸ்வரன் மகன் பபான்னு சொல்லி லண்டன்ல இருந்து போயிருந்தார் பிரதிகர். அவர் வெளிநாட்டுல இருந்து போனபடியா அந்த உணர்ச்சி பூர்வமாக செய்யப்பட்டது. அவர் பவாண்ட ஒரு பொடியரிடம் பொறுப்பு கொடுத்திருந்தார். உண்மையிலேயே நான் எல்லாரும் பவாண்ட கால் தூசு மண் எடுத்து நெத்தியில பூஜை பண்ண பனிப்புல தாக்கல் எல்லாரும். ஏனென்று சொன்னால் ஒரு தனி மனிதர் அவ்வளவு வேலை ஒரு வாழை உருவாக்கி இவ்வளவு செய்து வச்சோம். அதுக்கு அடுத்ததா இந்த உதவி செய்ய வாரவங்களுக்கு தடைய கொடுக்குறாங்கலாம் கூட. இன்னைக்கு உதவி செய்ய ஆட்கள் வருகிறோம், 1-2 பேர் வருகிறோம். ஆனா பனிப்புலத்தில் என்ன செய்யணும்டா இவர் செய்து முடிஞ்சாலும் வரும் 2 வருகிறது. நான் இப்ப இந்த ஆதங்கத்தை தான் சொல்றேன். ஆனா ஒரு தரம் சரிப்பட்ட ரீதியா தாக்கி கிடைக்கும். அதாவது எனக்கு பட்ட அடுத்தது விஷ்ணுவர்தன் சொல்லி காலையில் தெற்கில் இருக்கிற ஒரு பொடியா. இது ஒரு பெரும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். தனி ஒரு மனுஷனா புலம்பெயர் வாழ் மக்கள் போன இடத்தை எல்லார்ட்டையும் கெஞ்சி மண்டாடி 5000 10,000 1000 2000 என்று சேர்த்து சரியோ இந்த காசை கொண்டு பாதிக்கப்பட்ட வலுவிழந்த மக்களுக்காக பாதை சேர்த்து கிளிநொச்சி முல்லைத்தீவு எல்லா இடமும் கொண்டே பங்கீடு செய்திருக்கிறார். இந்த பங்கீடு செய்த விஷயம் நான் நெட்டில் போட்டிருந்தேன். உண்மையிலேயே நான் அந்த பொடியனை பாராட்டும். நான் அந்த பொடியனை தலை வணங்குறேன். ஏனென்றா தனி ஒரு மனுஷன் பாதிக்கப்பட்ட ஒரு நோக்கத்தோட நான் என்ன வாழறேன்டா பனிப்புலத்துக்கு ஒரு அமைப்பு தேவைதான். விஷ்ணுவர்தன் எனக்கு அதை ஆற்ற மகன் என்று சொல்ல தெரியாது. காலையடி தெற்கு சரியோ. அடுத்தது பவா இன்னைக்கு விசா கிடைச்சி டென்மார்க் லண்டனு வந்தபடியா பவான் தம்பி கேதுதான் சத்துணவு திட்டத்தை காரமடைத்து செய்கிறார். ஆனா எனக்கு தேவை என்னன்னு சொன்னா நான் இப்ப இதே மாதிரி புலண்டில இருந்து பண்கலைக்கூடம் பன்முக ஒன்றியம் பல பேரை நம்பிக்கை அணுகின முறையில கடைசியா பார்த்து ரஞ்சனிட்ட பாரத்தை கொடுத்துருக்காரு. தனி ஒரு ஆளுக்கு தனிப்பட்டு ஒவ்வொருத்தருட்ட பாரம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏன் உருவாக்கப்பட்டிருக்கின்றது தேவரண்ண எங்களுக்கு நீங்க இப்ப பதில் சொல்ல தேவையில்லை. இதை நீங்க போய் சொல்ல வேண்டிய இடம் தேவரண்ண எப்படி போய் வெளிநாடு என்று கேட்கிற அந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொல்லும். இதுதான் வெளிநாட்டு புலம்பெயர் மக்களின் ஆதங்கம். நான் இப்ப உங்களுக்கு கடைசி வரை தேவரண்ண தனியா முடிவு எடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதே நேரம் அடுத்த பிரச்சனை பனிப்புலத்துல முக்கியமான பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்றேன். நான் ஒரு விஷயத்தை செய்ய போனா
எந்த மச்சான் அதுல ஈடுபடுறான்னு பார்ப்போம், எல்லாம் மாமன் ஈடுபடுறான்னு பார்ப்போம். இந்த மச்சானுக்கு சார்பா வந்தா மச்சானுக்கு தான் விஷயத்தை செய்து கொடுக்கும். அது சமுதாயத்துக்கு சம்பந்தப்பட்ட தேவை. என்ன பொறுத்தவரை சமுதாயம் என்று ஒரு வலிக்கிட்டால், ஒரு ஊரை திருத்தவனை வலிக்கிட்டா மச்சானா இருந்தானே மாமனா இருந்தானே ஒரு விஷயத்தை எடுத்த விஷயத்தை காரியத்தை பாருங்க. நாங்க வாஜால கட்ட வலிக்கட்டு இவ்வளவு நாளாச்சு, மன்னம் கட்ட வலிக்கட்டு இவ்வளவு நாளாச்சு. ஆனா ஐயனாருக்கு கோயில் கட்டுறதுக்கு ஒரு நிர்வாகம் தெரிவு செய்து ஐயனாருக்கு ஒரு கிழமைக்கு கோயிலும் கட்டி கொடுத்து கும்பாபிஷேகம் நடத்தி கொடுத்துருக்குது பனிப்புலத்து சமுதாயம். இந்த சமுதாய சீர்திருத்தவாதி. அப்ப கோயில் கட்டுறதுக்கு ஒரு நிர்வாகம் உருவாக்க முடியுமான இந்த பனிப்புலத்துல எண்ணத்துக்கு சமுதாய புரட்சி செய்ய முடியாம கிடையாது. இந்த சத்துணவு திட்டத்தின் 3 விளக்கத்தை சொல்றேன். அதாவது மாடு மரங்கள் கட்டைகளுக்கு வளர்ந்த ஒருத்தருக்கும் புத்திமதி சொல்ல முடியாத ஒரு முடிவுக்கு வந்துதான் இந்த பாலர் வாழ்ந்தாலே சத்துணவு திட்டம் உருவாக்கப்பட்ட. சத்துணவு திட்டத்தின் நோக்கம் என்னன்னு சொல்றேன். அந்த பனிப்புலத்தில் இருக்கிற பாலர் பாடசாலைகள் மன்றத்துக்கு உருவாக்கப்பட்டது, பனிப்புலம் பாடசாலைக்கு உருவாக்கப்பட்டது. நான் ஒட்டுமொத்த பனிப்புலத்தில் தான் சத்துணவு திட்டம் உருவாக்கினாங்க. இந்த சத்துணவு திட்டம் உருவாக்கி பனிப்புலத்து பாடசாலைக்கு ஓகே பண்ணியாங்க. ஆனா மறுமலர்ச்சி மன்ற நிர்வாகம் வந்து நாங்க போட்ட மெயிலுக்கு 2 மணித்தியாலத்தில் மறுமொழி அனுப்பியிருக்கு. நிர்வாக சபை இந்த நிர்வாக சபைக்கு நாங்க ஒரு மறுமொழி அனுப்பியிருந்தாங்க. நாங்க ஒரு சத்துணவு திட்டம் ஆரம்பிக்கிறோம். இந்த சத்துணவு திட்டம் மன்றம் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அதுக்கு உங்களோட ஆசையுடனும் அனுமதியுடனும் நாங்கள் இதை செய்ய விரும்புகிறோம் என்று உத்தியோகபூர்வமாக மறுமலர்ச்சி மன்ற தலைவருக்கு போட்டிருந்தாங்க. ஆனா நான் தனிப்பட்ட பேருக்கு அல்ல, மன்ற தலைவருக்கு மன்றத்தின் மெயிலுக்கு போட்டிருந்தாங்க. போட்டதுக்கு மறுமொழி சத்தியா 2 மணித்தியாலம் 7 மணி போட்டுனா 9 மணிக்கு மறுமொழி வருகிறது. நாங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை மன்றத்துக்கு கொண்டு ஒரு நிர்வாக சபை இருக்கிறவங்க இதை தனிப்பட்ட விவரம் சத்துணவு திட்டம் செய்ய நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று மறுமொழி வந்தது. நிர்வாகத்துக்கு கூடாக வரையில வந்தது. இந்த 2 மணித்தியாலம் என்றது தேவரண்ண ஒரு நிர்வாக சபையை கூடுறதுக்கு பத்தாத நேரம், ஒரு நிர்வாக சபையோட கதைக்கு முடிவெடுக்க முடியாத நேரம். இந்த 2 மணித்தியாலம் எனக்கு வர வேண்டிய மறுமொழி வந்திருக்க வேண்டிய முறை மறுமலர்ச்சி மன்றத்துக்கு நீங்க அனுப்பிய மெயில் கிடைச்சது. உங்களுடைய விஷயத்தை நாங்கள் ஆராயிரும், அடுத்த நிர்வாக சபை கூட்டத்தில் ஆராய்ச்சி கொண்டு பதில் போடுறோம் போட்டு இருந்தால் நான் அந்த மன்றத்தின் நிர்வாக சபையை பாராட்டேன். ஆனா 2 மணித்தியாலத்தில் எங்களுக்கு மறுமொழி வருதுன்னு சொன்னால் மன்றத்தில் நிர்வாகம் இல்லை. நிர்வாகம் இருந்திருந்தால் நிர்வாகம் முடிவெடுத்திருக்கோம். இது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள் எனக்கு அனுப்பி அதோட நாங்க பார்த்தோம். மன்றத்துக்கு நாங்க உள்ளடப்போம். சத்துணவு திட்டத்துக்கு வந்து இன்னைக்கு வலு வெற்றிகரமா நிறைய ஆதரவாளர் தனிப்பட்டு, அதாவது வந்து இங்கேயும் நிர்வாகம் கிடையாது, வெளிநாட்டிலையும் நிர்வாகம் கிடையாது. அதாவது வந்து நிர்வாகம் ஏன் இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு நிர்வாகம் ஒன்று இல்லை, நம்பிக்கை. அதாவது நான் தொடங்குகிற கணக்குக்கு ஒரு ஆள் கணக்கை பார்க்குது, ஒரு ஆள் காது இந்த ஆக்களை சேர்க்கிறதா பார்க்குது, மற்ற ஆள் வந்து இலங்கையில உள்ள கணக்கு அனுப்பி கொண்டு. இதை வந்து ஏன் நான் தேவரண்கிட்ட விடுறேன்னு சொன்னால் இப்படியான எந்த ஆதங்கத்தை நான் ஓப்பனா சொல்றேன். எனக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் எத்தனோ இதுகள் இருக்கத்தக்க நான் இவ்வளவு ஈடுபட்டு கொண்டிருக்கேன். இணையம் எத்தனை இருக்கின்றது உங்களோட கேள்விக்கு நான் ஒரு 11 சொல்றேன். 15 இணையம் துவங்கினாலும் ஆக்கப்பூர்வமாக ஒரு இணையம் ஏதாவது எல்லா இணையமும் ஆக்கப்பூர்வமான ஒவ்வொரு பாதையை நோக்கி சரியான திட்டத்துக்கு போகமா இருந்தால் எல்லா இணையமும் வரவேற்கக்கூடிய இணையம் தண்டன் பாதையை மாற்றாமல் சரியான குறிக்கோளோட சமுதாய நோக்கோட இணையம் நடத்தப்படமா இருந்தால் அந்த இணையம் வரவேற்கக்கூடிய மக்கள் மத்தியில நிச்சயமா வெற்றி வரும். அது 10 இணையம் நடத்தினாங்க, 15 இணையம் நடத்தினாங்க. என்னுடைய நோக்கமா தான் நான் தனியாக இணையம் வந்தது. என்னை ஒருதான் தட்டி கேட்க தேவையில்லை. பொதுமக்கள் சனம் வேணும்னா கருத்தை விட்டு நேரடியாக விரட்டுக்கிட்டு தான் இணையம் வந்தது. இணையத்தின் நோக்கம் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் உருவாக்கணும், மேலப்படத்திலிருந்து அடிமட்டத்தில் துவங்கணும் என்றதுக்காக தான் சத்துணவு திட்டம் உருவாக்கப்பட்டது. மற்றது நான் பேசுறதுல யாரையும் நான் இதுல தனிப்பட்ட ரீதியா தாக்கி கிடைக்கல, தனிப்பட்ட ரீதியா தாக்கவும் இல்லை. உதவி கொடுக்குறவன் விரும்பினா கொடுக்குறவன், உதவி வேண்டவன் சரியான முறையில் நடக்கிறான்னு பார்த்து கொடுக்கும். கோயில கட்டுங்கோ, ஆனா முட்டாள்தனமா என்னடி சொல்றோம், ஒவ்வொரு மரத்துக்கு கோயிலை கட்ட காதை கொடுத்து தயவு செய்து பனிப்புலத்தை பழுதாக்காது. இது எந்த சொந்த அபிப்பிராயம். கோயிலுக்கு காசு கொடுக்கத்தான், ஆனா நாங்கள் எந்த நோக்கம் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கணும். ஒரு முட்டாள்தனமான கடவுள் நம்பிக்கையோட கோயில்களை கட்டி அநியாயப்படுத்தாமல் ஒரு இனிமையிலாத
சரியான திட்டத்துக்குள்ள புலம்பெயர்வார்கள் உணர்ச்சியோட செயற்பட சொல்லி கேட்டுக்கொண்டு தேவரண்ணையை என்ன மன்னித்து கொள்ளணும். நான் இவ்வளவு கதைக்கணும் என்றுதான் நான் இவ்வளவு விலைக்கட்டு இதில் வந்து நிற்கிறேன். நான் இப்போ வர வேண்டிய ஆள் இல்லை, விஷயம் தெரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டு இதில் வந்தது காரணம் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நான் இந்த டெலிபோனில் பட்ட கஷ்டம் கணக்கு வழக்கு வேணுமெண்டா சந்திரனை கேட்டால் சொல்லுவார் உங்களுக்கு. அவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு போன இந்த வாசியார். ஆனால் நான் ராஜால கட்டி முடியாமல் கட்டாமல் கடைசிவரை விட மாட்டேன். அந்த குறிக்கோளோட தான் நான் இப்பவும் இருக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது பாலவாட கோயில பார்க்க போக தெரியுது. நாங்கள் சின்ன வயதுல கோயில் கட்டி விளையாடுறாங்க. இப்ப ஊர்ல பார்க்கும்போது திருச்சியில கோயில் கட்டி விளையாடுறாங்க. அதனால உலகநாயகி அவர்கள் சோழத்தோட பற்றி அரசியல்களை சொல்லுவார். சின்ன வயசுல தொடங்கும் வேற பெண்கள் நல்லா தெரியும். அவ்வளவு பக்கத்து வீடுதான் இல்லாட்ட வீடு. என்னோட அப்பாச்சி அப்பாச்சி அம்மா அப்பா இந்த பக்கத்து வீடுதான். இவர்கள் அந்த ஒரு விடுமுறைக்கும் வருவார்கள் எங்களோட ஊருக்கு. இப்போ வரும்பொழுது நாடகமும் இவரை பார்த்தால் எனக்கு முதல் பார்த்த நாடகம் இவரை நடித்த நாடகம் தான். பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்தில் பக்கத்தில் இடம் இல்லை, 4 கட்டினார்கள். அந்த முள்ளு படிகள் எல்லாம் நாங்கள் போய் பற்றியிருக்கோம் காலேஜ் பள்ளிக்கூடத்து பக்கத்தில். அப்போ அதில் படிக்க அந்த ராவுக்கு நாடகம் நடித்தார். அது இந்த கவிதை எல்லாரும் பார்த்தாங்க. நடனத்தை பார்த்து நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. நல்ல மாதிரி 6ஆம் வகுப்பு மது ஒழிப்பு திட்டம் அதற்கு ஓட்டு எல்லாம் கொஞ்சம் உலமாக்கெல்லாம் இருந்தாங்க. அப்புறம் அந்த ரோட்டு சொல்லி திரும்பிட்டோம். மதுபோலி குடும்பம் எல்லாம் இருக்க ஓடுன்னு சொல்லி அதே இடத்துல நம்ம ஊரோட குடியே விட்டுருக்கிறாங்க. அதை நினைச்சால் பெருமையாக இருந்தது. நாங்கள் படிக்கிற காலங்களில் ஸ்கூலுக்கு வர பிள்ளைகளே பண்ண மாதிரிலாம் சின்ன நிலைமைப்பேன். இந்த மதுவுக்கு இவ்வளவு சனங்கள் அனுப்பப்பட்டு இவ்வளவு பிள்ளைகள் இதெல்லாம் ஊருக்க படிப்போடு முதலாட்டம் மதுவின் அதுக்கு வேற எவ்வளவோ சிரமப்பட்டு அந்த மது ஒழிப்பு வச்சிருக்கிறேன். நாடகம் எனக்கு இப்போ மாதிரி இருக்குது. என்ன சொல்றாங்க நாடகம் அது நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். அது எனக்கு நல்லா பிடிச்சது. அது அந்த பள்ளிக்கூடத்து பக்கத்தில் சாம்பிராட்ட சொல்லுவேன். அந்த நாடகம் நல்லா இருக்குது. அதான் நான் தொழில் மாறி வருது கன்னடாவில் பார்த்தேன். அதே மாதிரி இருப்பேன். அந்த வயசுல இருந்தது நல்லா இருக்குது. என்னுடைய வைஃப் எனக்கு தெரியும். அம்மான்னு சொல்ல காலம் தான் அவன் அந்த நாளையில வேறோட நாடகம் சொல்லி வந்து எங்களுடைய எல்லாம் கலந்து கதைப்பாங்க. தொடங்கி வச்ச வெற்றி படம் அந்த பாடசாலையில தான் இருக்கிற மகன் முதல் 6ஆம் வகுப்பு படிச்சிருக்கலாம். அந்த நேரம் வசதிகள் அப்ப எல்லாம் தாங்களை ஃப்ரீயா படிப்பிச்சார்கள். ஃப்ரீயா படிப்பிச்சு இந்த வெளிநாட்டுக்கு 7ஆம் ஆண்டு படிப்பிட்டனர். இந்த 7ஆம் ஆண்டு வரையிலே இவர்கள் சொல்லி அறிவுரைகள் சொன்னார்கள். ஒரு பெருமை என்று நான் நினைக்கிறேன்.
எங்களோட ஊருக்கு இதற்கு இவ்வளவு தெரிஞ்சதற்கு பாராட்டு கனடாவில் பார்த்து நம்மளோட பெரிய எல்லாம் ஒரு பாராட்டு சொல்லுறேன். அப்போ நான் யோசிச்சேன் எங்களோட ஊர் நாளைக்கு சந்தோஷமா அதாவது உங்களுடைய சகல உரைகளையும் சோமநாத் தேவராஜ் அவர்கள் பொருட்படுத்திக் கொண்டிருக்கிறார். இறுதியாக அவர் பேசும்போது தன்னால் பதில்கள் அளித்தார். அதற்கிடையில் இப்பொழுது பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் கூடுதலாக இருப்பதால் தயவுசெய்து இப்போது இடாக்ரோசன இடைவேளை விடப்படுகிறது. தயவுசெய்து பரிமாறுவதற்கு அனைவரும் ஒத்துழைக்குமாறு பணிபுரிந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது சிறு பிள்ளைகள் பசியால் அழைத்து கொண்டிருப்பதாக தெரிகின்றது. தயவுசெய்து இடாக்ரோசன இடைவேளையை இப்பொழுது எண்ணவில்லை. தயவு செய்து அங்கே ஒரு கிராமம் இருக்கிறது என்பதை நீங்கள் தயவு மனிதர்கள் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டோம். சாந்தை பிள்ளையா கோயில் திருப்பதி சபையை பற்றி ஒரு சில
ஒரு சில வதந்திகள் பரவப்பட்டதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு நோக்கத்தை வைத்து அந்த திருப்பண சபையை குழப்பும் நோக்கத்துடன் சில விசாமிகள் செயல்படுவது போல் தெரிகின்றது. தயவு செய்து நீங்கள் அதை பற்றி ஒருவரும் கவலைப்பட வேண்டாம். சிறந்த கட்டமைப்புடன் அங்கே திருப்பண சபை தனது சேவையை செய்து கொண்டிருக்கிறது. விரைவில் சாந்தை பிள்ளையார் ஆலயத்தில் குண்டாவது நடைபெற்று தேர்தலுக்கு அளவுக்கு அங்கே சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் தரும் பணம் அங்கே சிறந்த முறையில் அங்கு திருப்பண சபைக்கு பாவிக்கப்படுகிறது என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டோம். சாந்தை சித்திநாயகர் வாசகாலையை நடத்தக்கூடிய அளவுக்கு அங்கே மக்கள் இல்லை. அதையும் உங்கள் தேவரண்ணா அவர்கள் தங்கள் கவனத்தில் எடுத்து அங்கத்தில் இளைஞர்களை ஒன்றிணைத்து அந்த வாசகாலையை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதோட விடைபெறுகிறேன். நன்றி.